வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாலகுமரன் ஐயா அவர்கள் எழுதிய இரும்பு குதிரைகள் அத்தியாயம் 37. எதை பற்றி கவிதை? மறுபடி குதிரைத்தானா? காயத்ரி புல் தரையில் உட்கார்ந்தபடி கேட்டாள். ஆமா, குதிரைத்தான். அலுப்பா நினைச்சா சொல்லலை. சேச்சே, அப்படி நினைக்கலை. ஏன் குதிரை இவ்வளோ நெருக்கமாக போயிடுத்து உங்களுக்கு? குதிரைனா வெறும் மிருகத்தை குறிப்பிடுற குதிரை இல்லை. ரொம்ப உரிமையோடு இருக்கிற ஏதும் குதிரையோட சம்மதமாயிடும் எனக்கு. உதாரணமாக காற்று சுழற்றி அடித்தா குதிரை தாண்டி போகிறதுன்னு தோணும். போரிங் பம்பர் டைட்டாக அடித்து ஜலம் வந்தால் பம்புக்குள்ளே குதிரை ஜலம் இழுக்கிறதா படும். அதாவது சக்தி, இயங்கு சக்தி ரொம்ப பிடிச்சிருக்கு இல்லையா? எஸ், அதை பற்றி நினைக்க அதிசயமாக இருக்குது. இந்த கவிதை அந்த சக்தியை பற்றி தான் ஒரு கதை மாதிரி ஊடகமாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்கேன். நான் ரெடி. உட்காருங்களேன். இல்லை, நின்றுண்டே சொல்கிறேன். அடிச்சக்கை. கவிதைக்கு உசந்த இடம் வேணுமா? மேடை மாதிரி? நோ. ஒரு இடமா நிற்காம கொஞ்சம் ஓனா ஆக்டிங் கூட சொல்லலாம்னு பட்டுது. அது ரைட். குதிரை பற்றி கவிதை உட்கார்ந்து சொன்னால் தப்பு தான். மௌனம் பற்றி சத்தம் போட்டு கவிதை படிக்கிற மாதிரி ஆயிடும். கேலி பண்ணுறியா காயத்ரி? இல்லை விஸ்வநாதன், உங்கள் சின்சாரிட்டி நினச்சி சந்தோஷப்படுறேன். கவிதை சொல்லுங்க. விஸ்வநாதன் தொண்டையை செருமி கொண்டான். காயத்ரியை விட்டு தொலைவில் நின்றான். ஒரு கட்டியக்காரன் அறிவிப்பு போல் உரத்த குரலில் கவிதையை ஆரம்பித்தான். கல் தோன்றி மண் தோன்றி கடவுள் தோன்றி கை வழியே மொழி வளரும் காலம் தோன்றி கால்நடைய செல்வமன்ன கொண்ட நாளில் ஆண்டிருந்த ஓர் அரசன் பறை அறிவித்தான். வீட்டிற்கு ஒரு குதிரை வளர்க்க வேண்டும். வேண்டுகிற உதவிகள் அரசு செய்யும். குதிரைகள் தேசத்தின் பொக்கிஷங்கள். போர் வந்தால் புறவிகளை அரசே வாங்கும். போர்க்காலம் காணாத அரசு இல்லை. போராட்டம் இல்லாத காலம் இல்லை. போர்க்காலம் முன்கருதி புறவி வளர்ப்பீர். பின்வரும் சந்ததிக்கு உறுதி கொடுப்பீர். மீறுபவர் தேசத்தின் முதல் எதிரிகள். மறுப்பவர்கள் வெளியேற்றப்படுவார் உறுதி. பறையடித்து ஊர் முழுவதும் செய்தி சொல்ல ஜனம் கூடி திருநடுவே புலம்பலாச்சு. இவன் என்ன பேயரசன், குதிரை வெறியன்? திடீமென்று குதிரைக்கு எங்கே போக? குதிரைதான் செல்வமெனில் சென்னில் என்ன? கொள்ளு மட்டும் பயிரிடுவா வயலும் நீரும். ஆடுகளோ உணவாகும், ஆடுகளோ பயிர் வளர்க்கும். மேய்ப்பதொன்றும் கடினமில்லை, கோல் அசைய கூட வரும். குடும்பத்து பெண்மணிக்கு குதிரைகளா கட்டுப்படும்? குரல் கொடுத்தால் நாய் போல புறவிகளா துணையாகும். இவன் என்ன பேயரசன், குதிரை வெறியன்? பார்ப்பனர்கள் சிலர் கூடி தமக்குள் பேசி முடிவாக திடமாக சபைக்குள் சென்று தமக்கு மட்டும் கட்டளையை தளர்த்துமாறு பணிவாக அறிவித்தார். காரணம் சொன்னார். வேதங்கள் சொல்கையில் குதிரை கணிக்கும். பாடத்தில் முழுமுனைப்பு சிதறி போகும். தோல் பொருளை பார்ப்பனர்கள் தொடக்கூடாது. வாரின்றி குதிரைகள் வசப்படாது. போருக்கும் பார்ப்பனருக்கும் பொருத்தமில்லை. போர் இல்லா வாழ்க்கை இதே எங்கள் கொள்கை. பேரரசன் யோசித்தான், தலையசைத்தான். பார்ப்பனர்கள் குதிரைக்கு விளக்கு என்றான். பார்ப்பனர்கள் சபையை நீங்க வணிகர் வந்தார். வைத்தியரும் கொல்லரோடு சேர்ந்து கொண்டார். எங்களுக்கும் விலக்களிப்பாய் தேராமன்னா, வணிகத்தில் எருதுகளே உதவியாகும். பொதி சுமக்கும் கழுதிகளை போதும் எமக்கு. ஊர் சுற்றும் வேலையிலே நாங்கள் இருக்க பெண்டுகளை பிற வேலை செய்தல் வேண்டும். புறவிகளை பெண்டுகளால் ஆள முடியுமா? பேரரசே தயவு செய்யும், இது தாங்க முடியுமா? மன்னவனும் மணியேற்றான் விளக்கு என்றான். வந்தவர்கள் சபை மேல கூட்டமாக தொழில் தெரிந்த சூத்திரர்கள் முன்னே சென்றார். குதிரைகள் பேணுதற்கு வசதியில்லை. முன் பின்னே இது குறித்து பழக்கமில்லை. கை காலே துணையாக உழைப்போர் நாங்கள். போர் என்றால் கால்படையின் அங்கம் நாங்கள். குதிரைகள் சுமை எமக்கு உதவி தராது. உழவுக்கோ கவலைக்கோ துணையாகாது. மன்னவனும் தலையசைத்தான். சரியே என்றான். படை வீரர் மேற்கொள்வார் போக சொன்னான். படை வீரர் பெருமறவர் கூட்டம் போட்டார். முடிவாக அரசனிடம் வணக்கம் சொன்னார். போர்க்காலம் குதிரைகள் தேவை எனினும் போர் எதிரி யானையுடன் வந்து நின்றால் குதிரைகள் என் செய்யும் கலைந்து போகும். படை வீரர் தேர்வுக்கு ஒரு யானை வளர்ப்பார். முறை போட்டு அணிதினமும் பேணி காப்பார். வீட்டுக்கு ஒரு குதிரை என்று விதியை நின்று பேரரசே விலக்களிப்பீர். யானை தருவீர். பேரரசன் யோசித்தான். கவலை சூழ கையசைத்தான். மறவர்கள் கலைந்து போக மறுநாளே சபை கூட்டி எழுந்து நின்று பெருமன்னன் குரல் செருமி பேசலானான்.
குதிரை என சொன்னதை விளங்காமாக்கால் புரவி அதன் மகிமையதை தெரியா ஜனமே, வீட்டுக்கொரு வலிமையுள்ள மனிதர் என்று நான் சொன்ன செய்தி அது தவறோ சொல்வீர். குதிரை அதை சபை நடுவே நிறுத்தி பாரும், உடல் முழுவதும் கை தடவி உணர்ந்து பாரும். எவ்வளவு தின்றாலும் குழிந்த வயிறு, எப்போதும் எப்போதும் துடித்த உணர்வு, கண்மூடி நின்றாலும் காது கேட்கும், காதுகளே 4 பக்கமும் சுற்றி பார்க்கும். உடல் வலிமை இருந்தாலும் மூர்க்கம் காட்டா குதிரை குணம் கொண்டவர்கள் உயர்ந்தோர் ஆவார். போர் என்றால் குத்தியிட்டு யுத்தம் அல்ல, மனிதரோடு மனிதர் வெட்டி சாய்த்தல் அல்ல. பெரும் வாழ்க்கை தன்னை நோக்கி காலம் போகும். தன்மையினை போர் என்றேன், வேறொன்றுமில்லை. புரியாத என் மாக்கால் மந்தையாடே, உமக்கெங்கே அரசனாக வெட்கம் கொண்டேன். வெறும் பதரை கோல் பிடித்து காப்பார் உண்டோ? உணர்வில்லாத ஜனத்துக்கு அரசன் கேடோ? ஒரு காலம் இவ்வுலகம் கொல்லும் கண்டீர். குதிரைகளே உலகத்தின் பெருமூச்சாகும். குதிரைகளே இப்புவியில் செங்கோல் ஓச்சும். விரல் நுனியால் விசையறிந்து வேகம் காட்டும். உழவுக்கும் தொழிலுக்கும் உதவியாகி, ஊர் விட்டு ஊர் போக கருவியாகி, விண்முற்றி கீழிறங்கி அனைத்து செயலும் குதிரையே முன்னின்று நடத்தும் கண்டீர். களி என்று காலம் உண்டு இத்தரை மீதில், கடவுள் என குதிரை வரும் ஆட்சி செய்யும். பல்வேறு ரூபத்தில் மனிதர் முன்னே குதிரை என்னும் பெரு உணர்வை கை கொடுக்கும். வளமான வாழ்வு உண்டு மனிதர் அன்று, தேவரென வளம் வருவார் சொல்வேன் கண்டீர். கால்நடையில் ஆடுகளே செல்வம் என்று மக்களிடம் மன்னனென்ன இருத்தல் வேண்டாம். பசுக்கள் எனும் பார்ப்பனர்கள் காலம் முடிந்து, குதிரை இது வீணையிலே வேதம் பேசும் காலத்தை என்னுள்ளே இன்றே கண்டேன். போய் வருவேன் என் மக்கால் விடை கொடுப்பீர், உம்மோடு இருத்தல் இனி இயலாதென்றான். பெருமன்னன் வாள் வீசி தன் தலை துணித்தான். கவி என்னும் குதிரை தன் ஆட்சியினின்று கண் திறக்க துவங்கிவிட்ட நேரம் கண்டோம். தலை துணித்த பெருமன்னன் வருவான் மீண்டும், முகமட்டும் குதிரையாக கொண்டவாறு. குரங்குகளை மூத்தோரமாய் கொண்ட மனிதர் குணமாறி குதிரைக்கு வணக்கம் சொல்வார். களி என்ற குதிரை தன் ஆட்சி துவங்கும். மனிதருக்குள் மறுபடியும் நேசம் துளிர்க்கும். யாகங்கள் பூஜைகள் பூர்த்தி செய்யா சிநேகத்தை குதிரைகள் வளர்த்து கொடுக்கும். குழப்பங்கள் முற்பரப்பில் தோன்றினாலும் குதிரைகள் விஞ்ஞானம் உலகம் அழைக்கும். குதிரைகள் ஞானத்தை என்னுள் கண்டேன். களி என்னும் யுகத்துக்கு வரவு சொன்னேன். அபாரம் விஸ்வநாதன் அபாரம். காயத்ரி கைத்தட்டி பாராட்டினாள். எவ்வளவு தீர்மானமான போயிற்று, எவ்வளோ நம்பிக்கை. நாளைக்கு சிபுட்சம் வரும்னு நம்பிக்கை. எல்லோரும் கலியுகம் மோசமானதுன்னு சொல்வா. நீங்கள் அற்புதமான காலம்னு நம்ப வைக்கிறீங்க. ஸோ விஞ்ஞானம்தான், குதிரை ஞானம்தான் மனுஷாளுக்குள்ளே ஸ்நேகம் வளர்க்க போகிறது. பரஸ்பரம் புரிஞ்சிக்க முடியும். கரெக்ட் காயத்ரி. நமக்குள்ளே ஸ்நேகம் விஞ்ஞானம்தான் கொண்டு வந்து கொடுக்கணும். இனி வேற வழி இல்லை. எப்படி விஸ்வநாதன்? சயின்ஸுனாலே யுத்தம் குறைஞ்சிருக்கா? கும்பலாக போகிறோம். ஒரு நாளைக்கு யார் கொன்னான்னு கூட தெரியாமல் சாக போகிறோம். நோ, அந்த ஸ்டேஜ் வராது காயத்ரி. என் அபிப்பிராயம், சாவினுடைய குரூரம் மனுஷனை கடுமையாக தாக்கியிருக்கு. ஒரே ஒரு ஹிரோஷிமா அணுகுண்டு போடுறதே ரொம்ப ஒத்தி போட்டிருக்கு. சேர சோழ பாண்டியர் காலத்தை விட இன்னைக்கு யுத்தம் குறைவு. எங்கே சண்டை நடந்தாலும் முதலில் உலகத்திலே அது நிற்கிறதுக்கு எல்லோரும் கவலைப்படுறாங்க. சண்டை வளரட்டும்னு யாரும் விரும்பலை. ஆரம்ப குழப்பம் இப்போ இருக்குது. இது சரியாக போகும். மனுஷன் கையில் இருக்கிற சக்தி அவனை பயமுறுத்தும். அந்த சக்தி எதிரியே தான் ஒன்றுமில்லைன்னு புரிஞ்சு போகும். தினசரி வாழ்க்கைக்கு எப்படி இது உதவியாகும் மிஸ்ஸு? பாத்ரூம், லைட், டிவி, சரி. சினிமா அல்பமா காயத்ரி? என்ன அற்புதம் அது! ஒரு மனுஷனை எவ்வளோ க்ளோஸாக காட்டுறது. 16 அடிக்கு 16 அடி ஒரு முகம் ஸ்க்ரீனில் தெரியறது எவ்வளோ உதவி. புரியலை விஸ்வநாதன். நீ சரியான சினிமா பார்க்கலை காயத்ரி. நான் ஜீசஸ் கிரைஸ்ட்னு ஒரு படம் வீடியோவில் பார்த்தேன். அப்பா, 10 தடவை பைபிள் முழுக்க படித்தா கூட எனக்கு கிறிஸ்துவை பற்றி புரிஞ்சிருக்காது. அந்த மனுஷனுடைய வேதனை, கவலை, ஜனங்களை பற்றிய கருணை க்ளோஸ்அப்பில் காமிக்கிற போது அந்த கவலை எனக்குள்ளே ஒட்டிக்கிறது. வெட்கமில்லாமல் சொல்கிறேன். குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள், அவர்களை தடுக்காதீர்கள்னு இயேசு சொல்கிற போது, குழந்தைகளை அணைச்சிக்கிற போது என் குழந்தைகளை முதலாக நான் ரொம்ப நேசித்தேன். அந்த ஒரு சீன் மனசிலே பதிஞ்சு போயிடுது. எல்லா ஜனங்களையும் குழந்தையாக அணைச்சிக்கிற
இயேசு மனசு எனக்கு வந்துடுது. சினிமா அற்புதமான கண்டுபிடிப்பு காயத்ரி. அதை தப்பாக உபயோகப்படுத்துகிறோம். அணுவை சோதித்து நியூட்ரான் குண்டா மாற்றி தலையில் போட்டுக்கிற மாதிரி பண்ணுறோம். எனக்கு சினிமா ஆசை வந்ததுக்கு காரணம் அதில் வர ஹீரோவா ஹீரோயினா இல்லை, அந்த கேமரா பண்ணுற விந்தை. மனுஷனுக்கு நெருக்கமாக காட்டுற யுக்தி. கண்ணாடியில் மூஞ்சியை பார்க்குறதை விட 100 மடங்கு வசதி இது. நல்ல சினிமா வேணும்னு ஆசை இருக்குது காயத்ரி. புரியாது விஸ்வநாதன். இதிலே ஒரு சிக்கல் நீங்கள் தெரிஞ்சுக்கல. மனுஷனுடைய குணம் இந்த கண்டுபிடிப்பால் மாறும்னு நினைக்கிறது பெரிய தப்பு. கத்திக்கு பதிலாக துப்பாக்கி, தெருக்கூத்து, தாசி டான்ஸுக்கு பதிலாக சினிமா எவ்வளோ பெரிய சக்தி கிடைச்சாலும் மனுஷனுடைய அடிப்படை குணம் வன்முறை தான். அதை வெளிப்படுத்துறது தான். எல்லோருக்கும் மோட்டார் சைக்கிள் கிடைச்சா யார் ஸ்பீடாக போகிறதுங்கிற போட்டி தான் வரும். குதிரை ரேஸ் இல்லைன்னா கார் ரேஸ், இல்லைன்னா ஏரோப்ளேன் ரேஸ். இந்த போட்டியிலே ஒருத்தர் முந்தி போகிறதுக்கு அடுத்தவனை இடித்து அழிக்கணும். மரமும் செடியும் கொடுக்குற டெம்பரரி அமைதி கூட அவனுக்கு வராமல் போயிடும். பனிமலையும் சந்திரனும் குளிர்காற்றும் கொடுக்குற கொஞ்சம் நிதானமும் காணாமல் போகும். விஞ்ஞானம் அமைதியை கொடுக்காது விஸ்வநாதன். நாம் பூண்டோடு அழிய போகிறோம். நிறைய கார்பன் டை ஆக்சைடு உற்பத்தி பண்ணி இயற்கையை வகச்சிக்க போகிறோம். நாம் இன்னைக்கு வந்திருக்கிற இடம் இயல்பான வளர்ச்சி இல்லையா காயத்ரி? இல்லை விஸ்வநாதன். தப்பாக காலடி எடுத்து வச்சாச்சு.